கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் உபாகமம் 7:14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 7:14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த மாதம் வாக்குத்தத்தமாக உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறது என்னென்னா, எல்லாரும் விடையும் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. ஆமேன். இந்த 11 மாதம் ஏசப்பா நடத்தி வந்தார், உண்மைதான். ஆனால் இன்னும் எனக்கு பிரச்சனை இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. சகல ஜனங்களை பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தாரால் கஷ்டப்படுறீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னால் கஷ்டப்படுறீங்களா? உங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல ஞானத்தில் குறைவாக இருந்து கஷ்டப்படுறீங்களா? இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, சகல ஜனங்களை பார்க்கலாம். எல்லாரை விட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஞானத்தில் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிஸ்னஸில் ஆசீர்வதிப்பார், உங்கள் ஃபேமிலியில் உங்களை ஆசீர்வதிப்பார். வெட்கப்பட்டுருவோன்னு பயப்படுறீங்களே, கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். இந்த மாதம் வாக்குத்தத்தமாக சொல்கிறாரு, சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, கர்த்தருக்கு சாட்சியாக இருப்பீங்க, கர்த்தருக்கென்று சாட்சியாக நீங்கள் நிற்பீங்க. ஆமேன். உங்களை பார்த்து சொல்கிறாரு, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. சூழ்நிலை அப்படி இருக்கலாம். தாவீதோட வாழ்க்கையிலும் அப்படி தான் இருந்தது. அவங்க சொந்த தகப்பனாரே தாவீதை மறந்து போயிட்டாரு. ஆனால் கர்த்தர் மறக்கலை, ஏசப்பா மறக்கலை. நிச்சயமாய் கர்த்தர் தாவீதை ஒரு நாள் ராஜாவாக உயர்த்தினார், உங்களையும் உயர்த்துவார். பயப்படாதீங்க, உங்கள் கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆமேன்.